ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் அல்ஜீப்ரால டைப் 11. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைப் 11ல எது மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம்னா, இப்போ இங்க பாருங்க. இஃப் x plus 1 by x is equal to 3, then the value of x cube plus 1 by x divided by x square minus x plus 1. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மெயினா நமக்கு ஃபார்முலாஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இஃப் x plus 1 by x is equal to a னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு x square plus 1 by x square is equal to a square minus 2. நெக்ஸ்ட் கியூபுக்கு x cube plus 1 by x cube னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு a cube minus 3a. நெக்ஸ்ட் பவர் 4க்கு x power 4 plus 1 divided by x power 4 னா நமக்கு a square minus 2 whole square minus 2. Next, x power 5 plus 1 divided by x power 5 na friends நமக்கு a square minus 2 into a cube minus 3a minus a. friends இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இதே மைனஸ்க்கு பாத்தீங்கன்னா, if x minus 1 by x is equal to a னா friends நமக்கு x square plus 1 by x square னா நமக்கு a square plus 2 x cube minus 1 by x cube னா நமக்கு a cube plus 3a x power 4 plus 1 by x power 4 னா friends நமக்கு a square plus 2 whole square minus 2. Next, x power 5 plus 1 divided by x power 5 னா நமக்கு a square plus 2 into a cube plus 3a minus a. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ண நமக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் ஈஸியா ஞாபகம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் x square minus 3x plus 1 equal to 0, then the value of x cube plus 1 by x cube. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம இது மாதிரி ஃபார்மட்க்கு கொண்டாடணுமா? ஸோ நம்மளுக்கு இப்போ ஈக்குவேஷன் பாருங்க. x square minus 3x plus 1 equal to 0 இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க இந்த மைனஸ் 3x தான் ஈக்குவேஷனுக்கு அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? x square plus 1 is equal to minus 3x ஈக்குவேஷன் சைடு இருந்தா plus 3x னு மாறுமா? நெக்ஸ்ட், இப்போ x காமன் எடுத்துறோம். x காமன் எடுத்துட்டா x இங்க யாருமே இல்ல, அப்ப நம்ம 1 divided by x தான் எழுதுவோம். is equal to 3x னு வருமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த x-உம் இந்த x-உம் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடும். இப்போ ஃபைனலா நமக்கு எப்படி இருக்காங்க? x plus 1 by x is equal to 3 ன்னு இருக்காங்க. நம்ம கொஸ்டின் பாருங்களேன். x cube plus 1 by x cube. அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா x cube plus 1 by x cube னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன ஃபார்முலா? a cube minus 3a. இங்க a cubeங்கிறது யாருன்னா நமக்கு a ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3 தான் நமக்கு a ஓட வேல்யூ. ஓகேவா? நம்ம இதுதான் நம்ம இந்த 3 தான் நம்ம a ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்ப a cube அப்படின்னா 3 cube minus 3 into 3. ஃப்ரெண்ட்ஸ் 3 cube னா 27 minus 9 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 18 வருவாங்க. ஆப்ஷன் A is our answer. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிராக்டிஸ் பண்ண டக்குன்னு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம். இஃப் x square minus 4x plus 1 equal to 0, then the value of x cube plus 1 by x cube. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணோம்? ஸோ x square இந்த minus 4x அந்த சைட் போச்சுன்னா பிளஸ்ஸா, ஸோ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 4x. இப்போ x காமன் எடுத்துறோம். x காமன் எடுத்துட்டா x பிளஸ் 1 by x இஸ் ஈக்குவல் டு 4x வருமா? இப்போ இந்த x பிரேக்கெட் ஆயிடும். இப்போ ஃபைனலா நமக்கு x பிளஸ் 1 by x இஸ் ஈக்குவல் டு 4 இருக்காங்க. நம்ம இந்த 4 தான் நம்ம a ன்னு வச்சுக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? x cube பிளஸ்
1 by x cube னா நமக்கு a cube minus 3a. So நமக்கு இங்க aங்கிறது 4. So அப்ப 4 cube னா 64 minus 3 4s are 12. Friends இதை subtract பண்ணீங்கன்னா 52 வரும். Option C is our answer. Next sum. If x plus 1 by x is equal to 1, then the value of, friends இங்க பாருங்க, இப்ப நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு x காமனா எடுத்துட்டு நியூமரேட்டர்லயும் x காமனா எடுத்து டினாமினேட்டர்லயும் x காமனா எடுத்தா நமக்கு இந்த மாதிரி x plus 1 by x ஃபார்ம் கிடைக்கும். சோ அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க. இப்ப நமக்கு நியூமரேட்டர்ல நான் x காமனா எடுத்துறேன். x காமனா எடுத்துட்டா ஒரு x வெளியே வந்துடுறாங்களா, அப்ப x plus 3 plus 1 by x னு வருமா. ஓகே, டினாமினேட்டர்ல x காமன் எடுத்துறேன். x plus 7 plus 1 by x. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, x plus 1 by x, x plus 1 by x. அப்ப அந்த இடத்துல நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஓகே, இப்போ நாம இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்றோம். சோ இந்த x, இப்போ இந்த x-உம் இந்த x-உம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். இங்க x plus 1 by x மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா எப்படி எழுதலாம்? x plus 1 by x plus 3 divided by x plus 1 by x plus 7. Friends, இப்ப x plus 1 by x இருக்கிறதுல நம்ம 1 substitute பண்ணலாமா? So அப்ப is equal to 1 plus 3 divided by 1 plus 7. Friends, இதை சால்வ் பண்ணா 3 plus 1 4 divided by 8 வருவாங்க. So strike out பண்ணா 1 by 2 வரும். Option C is our answer. Next sum. If x plus 1 by x is equal to 5, then the value of, friends இங்க பாருங்க, சோ நமக்கு மேலேயும் x இருக்கு கீழேயும் x இருக்கு. அப்ப நம்ம x காமனா எடுத்தாதான் நம்மளுக்கு இந்த 1 by x வரும், ஃபார்முக்கு வரும். சோ நம்மளுக்கு இப்ப क्वेश्चन 2x by 3x square minus 5x plus 3. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம நியூமரேட்டர்ல x காமனா எடுத்துறோம். x காமனா எடுத்தா நமக்கு மீதி யார் இருப்பாங்க? into 2 தான் இருப்பாங்க, டிவைடட் பை டினாமினேட்டர்லயே நம்ம x காமன் எடுத்துட்டா 3x minus 5 plus 3 இப்படி இருப்பாங்களா? ஓகே, இப்போ இந்த x-உம் x-உம் கேன்சல் ஆயிடும். சோ நமக்கு மறுபடியும் பாருங்க, இந்த இடத்துல 3 by x வரும். ஓகே, இப்ப 3x 3 by x இருக்கு. நம்ம இந்த இடத்துல நம்ம மறுபடியும் 3 காமனா எடுக்கலாமா? ஓகே, மறுபடியும் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா எப்படி எழுதலாம்? 2 divided by, இப்ப நான் 3 காமனா எடுத்துறேன். சோ x plus 1 by x minus 5 னு வரும். ஓகே, இப்போ நான் x plus 1 by x இருக்கிறதுல இந்த 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சோ அப்ப நம்மளுக்கு 2 divided by 3 into 5 minus 5. Friends, இதை சால்வ் பண்ணா 2 divided by 3 5s are 15 minus 5. அப்போ நம்மளுக்கு 2 divided by 15 minus 5 10 வரும். Friends, இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு 1 by 5 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர், ஆப்ஷன் B. ஓகே, நெக்ஸ்ட் சம். If x plus 1 by x is equal to 1, then the value of 2 divided by x square minus x plus 2. Friends, இப்ப பாருங்க, நமக்கு இங்க நியூமரேட்டர்ல x இல்ல, அப்ப நம்மளால எதுவும் காமன் எடுக்க முடியாதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம LCM எடுக்கிறோம். சோ LCM எடுத்தா x தான் LCM. சோ அப்ப இது ஸ்கொயர் x into x x ஸ்கொயரா மாறிடுமா? x square plus 1 is equal to 1. இந்த x அன்சைட் போச்சுன்னா மைனஸா? சோ அப்ப x square plus 1, இந்த x அன்சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவாங்க. சோ x. இப்போ இந்த x இன்சைட் வந்துச்சுன்னா மைனஸா? சோ எப்படி எழுதலாம்? x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருப்பாங்க. ஆனா நமக்கு ஈக்குவேஷன் பாருங்களேன், x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 2, நமக்கு x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 1 இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்லயும் நாம 1 ஆட் பண்ணுவோமா? ஓகே, இப்போ இந்த சைடும் 1 ஆட் பண்றோம், பிளஸ் 1. இந்த சைடும் பிளஸ் 1 ஆட் பண்ணா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லையா? அப்ப ஃபைனலா நம்ம எப்படி எழுதலாம்? x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 1. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த டேர்ம் x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 2 இருக்கிறதுல நம்ம 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஸோ ஃபைனலா நமக்கு 2 டிவைடட் பை இந்த மொத்த டேர்முக்கு 1ன்னு வருமா? ஸோ 2 டிவைடட் பை 1 நமக்கு 2 வருவாங்க. ஆப்ஷன் A is our answer. Next sum. If x plus 1 by x is equal to 3, then the value of x cube plus 1 by x divided by x square minus x plus 1. Friends, இப்போ நம்ம மேலேயும் கீழேயும் x இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம x காமன் எடுக்கலாமா?
ஓகே, இப்போ எக்ஸ காமன் எடுத்துட்டா மேல எப்படி இருப்பாங்க, ஒரு எக்ஸ் சொல்லிருச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை கீழேயும் இங்க ஒரு எக்ஸ் மல்டிபிள் ஆனாதானே நமக்கு காமன் எடுக்கிறது ஈக்குவல் ஆகும். ஸோ டிவைடட் பை இங்க மறுபடியும் டினாமினேட்டர்ல எக்ஸ் எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் 1 பை எக்ஸ்னு வருமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸ் ட்ராக்கெட் ஆயிடும். இப்போ ஃபைனலா நமக்கு எப்படி இருப்பாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இங்க ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. நமக்கு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 டிவைடட் பை இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3 மைனஸ் 1. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2னா 3 ஸ்கொயர். ஓகே, 3 ஸ்கொயர் மைனஸ் 2 டிவைடட் பை 2. 3 ஸ்கொயர்னா நமக்கு 9 மைனஸ் 2 டிவைடட் பை 2. ஃப்ரெண்ட்ஸ், 9 மைனஸ் 2 7 வருவாங்க. 7 by 2, option C is our answer. Next sum. If x power 24 plus 1 divided by x power 12 equal to 7, then the value of x power 72 plus 1 divided by x power 36. Friends, இங்க ஒரு ரூல் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு x power 12 whole cube பண்ணா நமக்கு x power 36 வரும். இதுதான் நம்மளோட பவரோட ஃபார்முலா, பவரோட ரூல். ஸோ நமக்கு ஸ்கொயர் கியூப் பண்ணா நம்ம அப்படியே இதை மல்டிபிள் பண்ணோம். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா நாம இந்த சமயம் ஈஸியா சால்வ் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாமா, இங்க பாருங்க தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். ஸோ எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் 24 டிவைடட் பை எக்ஸ் பவர் 12 பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 12 இஸ் ஈக்குவல் டு 7 எழுதலாமா. அதே மாதிரி இந்த சைடையும் இதை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் 72 divided by x power 36 plus 1 divided by x power 36 இது மாதிரி எழுதலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த x power 12 மேல போச்சுன்னா சப்ட்ராக்ஷன் அர்த்தம். அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும், மேல நியூமரேட்டர்ல x power 24 minus 12 நமக்கு 12 வந்துரும். ஓகே, பிளஸ் 1 divided by x power 12 is equal to 7. அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இது வந்து ரூல், நமக்கு இந்த பவர் மேல போச்சுன்னா மைனஸ். ஓகேவா, அப்ப எக்ஸ் பவர் 72 இதை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் 72 மைனஸ் 36 பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 36 எழுதலாமா. ஸோ அப்போ நம்மளுக்கு 72 மைனஸ் 36 36 தான். ஸோ எக்ஸ் பவர் 36 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 36. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன ஃபைனலா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிரைவ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் பவர் 12 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 12. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை கியூப் பண்றோம். ரெண்டு சைடு கியூப் பண்ணா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லையா. ஓகே, சோ கியூப் பண்ணா a கியூப். சோ அப்ப நம்மளுக்கு 12 கியூப்னா எக்ஸ் பவர் 36 வருவாங்க பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 36. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, a கியூப் மைனஸ் 3a. சோ அப்ப நம்மளுக்கு 7 கியூப் மைனஸ் 3 இன்டூ 7. ஃப்ரெண்ட்ஸ், 7 கியூபோட வேல்யூ வந்து 343 minus 7 3s are 21. ஃப்ரெண்ட்ஸ், இதை சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 322 வரும். ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் இந்த 7லாம். இப்போ நம்மளுக்கு பிளஸ் இருந்துச்சு அது மாதிரி வந்துச்சுன்னா a கியூப் மைனஸ் 3a ஓட வேல்யூ 322 தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க 1000 சம்ஸ் மேல அல்ஜீப்ரால சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் நீங்க இந்த 7 வந்துட்டாவே நீங்க உடனே நீங்க ஆன்சர் டிக் பண்ணிடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. If x plus 1 by x minus 2 equal to 4, then the value of x minus 2 whole square plus 1 divided by x minus 2 whole square. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பாருங்க இந்த இடத்துல x minus 2 இருக்காங்க, ஆனா இந்த இடத்துலயும் ஒரு minus 2 வரணுமா. அப்ப தகுந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இந்த 4 வந்து நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், 2 பிளஸ் 2னு ஸ்பிளிட் பண்ணலாமா. இப்போ இந்த ஒரு 2 ஈக்குவேஷன் இன்சைடு வந்துச்சுன்னா மைனஸா மாறிடுமா. அப்ப நம்மளுக்கு எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும், x minus 2 plus 1 divided by x minus 2 is equal to 2 வருமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நார்மலா வந்துருச்சு பாருங்க, இங்கேயும் x minus 2 x minus 2 x minus 2 x minus 2, ஆனா எல்லாமே ஸ்கொயர்ல இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஸ்கொயர்ல இருந்தா என்ன ஃபார்முலா, இப்போ இது நார்மலா x ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் 2 இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா, அப்ப இந்த டேர்ம் இங்க பாருங்க, x பிளஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெறும் 2 தான் இருக்காங்க, ஒரு 2 வந்து அந்த சைடு போயிட்டாங்க. அப்ப
ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, மறுபடியும் கிளியரா எழுதிக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 2ன்னு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. இந்த 2 தான் நம்மளோட ஏ. அப்போ நம்மளுக்கு 2 ஸ்கொயர் மைனஸ் 2. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 4 மைனஸ் 2, நமக்கு 2 வருவாங்க. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.